அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு கவிதை களம். நம்ம எப்பயுமே மாசத்துக்கு ஒரு முறையில 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் கவிதை களம் இருக்கும். இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் வர்றதுனால சரி ஓகே, நான் சண்டே நம்ம நிகழ்ச்சி இல்லாததுனால இன்னைக்கு வச்சிடலான்னு பிளான் பண்ணேன். 1377வது நிகழ்ச்சி கவிதை களம். நம்ம கொடுத்திருக்க தலைப்பு பெண்ணுலகம் பொன்னுலகம். ஒரு அருமையான தலைப்பு. நம்ம வழக்கமா தலைப்பு நான் தான் போடுவேன், முடிவெடுத்து ஏதாச்சும் நமக்கு தோன்றதை போட்டுருவேன். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா போடலாம் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கேட்டதுல வந்த தலைப்பு தான் இது. பலர் கொடுத்தாங்க தலைப்பு பல விதமா. அதுல இது கொஞ்சம் நல்ல கவர்ச்சியா இருந்தது. பெண்ணுலகம் பொன்னுலகம், ஒரு ஃபியூச்சரை நோக்கி பாசிட்டிவா திங்க் பண்ற மாதிரியும் இருந்தது. வழக்கமா நம்ம தளத்துல அரசியல், ஒரு ஆன்மீகம், ரிலீஜியஸ் இதெல்லாம் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர பொதுவா நம்ம இந்த தலைப்பு கூட்டி என்ன கவிதை எழுதுறோமோ அதை படிக்கலாம். பலருக்கு இங்க இன்ஸ்டன்ட் காஃபி போல இன்ஸ்டன்டா நம்ம எல்லாம் படிக்கும் போது டக்குன்னு 4 லைன் எழுதிடுவாங்க. அந்த மாதிரி போன முறை மாலதி எழுதுனாங்க. அந்த மாதிரி யாருன்னா எழுதினாலும் எழுதிட்டு படிக்கலாம். மகிழ்ச்சி. எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கவிதையை படிச்சிடுறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இன்னைக்கு வெண்பா எழுத முடியல, வெண்பா எழுதுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. அதனால ஒரு கவிதை மட்டும் எழுதியிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மற்றவர்கள் படிக்கலாம். ஆரம்பிச்சு ஓகே. இது ஒரு கற்பனை தான். இந்த கற்பனை நான் எழுதியிருக்கிற ஒரு என்னுடைய கற்பனையில நான் ஒரு மாதிரி எழுதியிருக்கேன். இந்த முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனை தான் இந்த கவிதை. அதாவது எப்படி இருந்தா நல்லா இருக்கும், பெண்ணுலகம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது பொன்னுலகமா இருக்கும் அப்படின்றதுதான். புதுமை பெண் புரட்சி செய்வாள், புவி ஆளுவாள். புதுமை பெண் புரட்சி செய்வாள், புவி ஆளுவாள். விண்ணிலும் மண்ணிலும் வீறு நடை போடுவாள், விண்ணிலும் மண்ணிலும் வீறு நடை போடுவாள். காவியம் படைப்பால் கலியுகம் வெல்வாள், காவியம் படைப்பால் கலியுகம் வெல்வாள். பார்வையில் பேசுவார் வகுத்துண்டு வாழ்வாள், பார்வையில் பேசுவாள் வகுத்துண்டு வாழ்வாள். ஆசைகளாயிரம் இருந்தும் பாசத்தில் மறைப்பாள், ஆசைகளாயிரம் இருந்தும் பாசத்தில் மறைப்பாள். கனவுகள் கடப்பால் சரித்திரம் படைப்பாள், கனவுகள் கடப்பால் சரித்திரம் படைப்பாள். துணிந்தவள் துணிந்து அவள் நடப்பாள், துணிந்தவள் துணிந்து அவள் நடப்பாள். துயரம் உடைப்பால் பிறர் துயர் துடைப்பாள், துயரம் உடைப்பால் பிறர் துயர் துடைப்பாள். தூவானம் தொடுவாள் தூரிகை பிடிப்பாள், தூவானம் தொடுவாள் தூரிகை பிடிப்பாள். இயற்கை உறவாடுவாள் இயல்பாய் இருப்பாள், இயற்கை உறவாடுவாள் இயல்பாய் இருப்பாள். இருநிலை கொண்ட சமநிலை தருவாள், இருநிலை கொண்ட சமநிலை தருவாள். சாதனையின் உச்சம் தொடுவாள், சாகச படிப்பில் சர்வதேசம் தொடுவாள். சாதனையின் உச்சம் தொடுவாள், சாகச படிப்பில் சர்வதேசம் தொடுவாள். சோலைகள் வளர்ப்பால் சொர்க்கம் உணர்வாள், சோலைகள் வளர்ப்பால் சொர்க்கம் உணர்வாள். சாலைகள் கடப்பால் சந்தனம் மணப்பாள், சாலைகள் கடப்பால் சந்தனம் மணப்பாள். பெண் என்றும் ஆண் என்றும் வேதங்கள் உடைப்பாள், பெண் என்றும் ஆண் என்றும் வேதங்கள் உடைப்பாள். மனிதம் வளர்ப்பாள் மாண்புகள் கொடுப்பாள், பெண் என்றும் ஆண் என்றும் வேதங்கள் உடைப்பாள். மனிதம் வளர்ப்பால் மாண்புகள் கொடுப்பாள். வாழ்வியல் இதுவென்று வாழ்ந்து காட்டுவாள், வாழ்வியல் இதுவென்று வாழ்ந்து காட்டுவாள். அத்தனையும் நடக்கும் காலம் நிற்பாள், அத்தனையும் நடக்கும் காலம் நிற்பாள். பொன்னுலகம் தொடுவாள் இந்த பெண்ணிவள், பொன்னுலகம் தொடுவாள் இந்த பெண்ணிவள். ஒரு நாள் மின்னும் திருநாள் என் கனவில்,
பொன்னுலகம் தொழுவாள் இந்த பெண் இவள், ஒரு நாள் மின்னும் திருநாள் என் கனவில். அவ்வளவுதான். ஒரு சின்ன கற்பனை. அருமை அருமை சார். எப்படி இருந்தா நல்லா இருக்கும் பெண்கள் மகிழ்ச்சி. அடுத்து யார் படிக்கிறது? சூப்பர் சார். தேங்க்யூ, நன்றி. அடுத்து யார் படிக்கிறீங்க? அமிதா மேடம் வாங்க படிங்க. மைக் ஆன் பண்ணுங்க மேடம். மற்றவங்க எல்லாம் படிக்கலையா? கல்யாணி மேடம். ஆமா சார், அமுதா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சுமாரா இருக்கிற எங்களுதெல்லாம் கேட்டுருங்க. அப்ப சுமாரா இருக்கிறது யாரு? லதா மேடமா? வாங்க படிங்க. ஆமா, லதா தான். சரி படிங்க. ரொம்ப கேவலமா இருக்கும், நான் முயற்சி செஞ்சிருக்கேன். அதுதான் தெரியுமே. சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. லதா லதா வீடியோ வரல. லதா ஆமாமா, நான் தான் வரல, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே பண்றேன், அதனால பிசிக்கல் ஒர்க். பெண்ணே நீ பொன் மட்டுமல்ல, பொன்னை சேமிக்காத நாளும் அல்ல, அதனால் சுந்தர் பிச்சை, ஸ்ரீதர் வேம்பு, சத்யநடல்லா என சிஇஓக்களால் பாராட்டப்பட்டவளும். பெண்ணே நீ பெண்ணல்ல, அம்மை அப்பர்களுக்கெல்லாம் அன்னை. பெண்ணே நீ பொன் மட்டுமல்ல, அன்பின் மொத்த உருவம். பெண்ணே நீ வெறும் மங்கையல்ல, குடும்பங்களை கட்டி ஆளும் வீர மங்கை. பெண்ணே நீ பொன் மட்டுமல்ல, உலகில் உள்ள ஆண்களின் தேவதை. அவ்வளவுதான் சார். வெரி குட், கை தட்டலாம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. வெரி குட், நன்றி நன்றி. நான் வீடியோக்கு வந்துடுறேன். என்ன சுந்தர் பிச்சை சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. சுந்தர் பிச்சை, ஸ்ரீதர் வேம்பு, சத்யநடல்லா என சிஇஓக்களால் பாராட்டப்பட்டவளும். அதாவது அது எதுக்கு அப்படி எழுதுனா, ஸ்ரீதர் வேம்புடைய இன்டர்வியூல அவர் சொன்னாரு, அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொன்னாங்க. இது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சேமிக்கிறதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னு கேட்டாங்க இன்டர்வியூல. அதுக்கு நம்ம பாட்டி வழி தாங்க நல்ல வழி, இப்ப பாருங்க எங்கேயோ போகுது அப்படின்ட்டு அவரு சொன்னாரு. வேற எதுவும் சொல்லல, இப்படி இந்த வார்த்தையை தான் சொன்னாரு. அதே மாதிரி சுந்தர் பிச்சையும் சொல்லியிருக்காரு. நானா சத்யநடல்லா சேர்த்துக்கிட்டேன், அவர் சொன்னாரா என்னன்னு தெரியாது. நம்ம இந்தியன் சிஇஓக்கள் அப்படின்ட்டு அப்படி சேர்த்துக்கிட்டேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்னதை பார்த்தா உங்களதான் யாரோ இன்டர்வியூ எடுத்தாங்களோன்னு நாங்க நினைச்சோம். சார், என்ன இன்டர்வியூ எடுத்திருந்தா நான் எப்போ உங்கள்ட்ட சொல்லிருக்கேன். நான் எதுக்கு இங்க இருக்க போறேன்? அடுத்து யார் பேசுறது? வாங்க. அமிதா மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். பெண்ணுலகம் பொன்னுலகம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதை இது. நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற அந்த மூன்றையும் ஒன்றாக்கி கொடுத்திருக்கிறேன். பெண்ணுக்கு மட்டுமே இலக்கணம் வகுத்து மண்ணுக்குள் புதைத்தது. பெண்ணுக்கு மட்டுமே இலக்கணம் வகுத்து மண்ணுக்குள் புதைத்தது. பெண்களை சொத்தாக்கி அசையாமல் ஓரிடத்தில் அடைத்து போட்டது. பெண்களை சொத்தாக்கி அசையாமல் ஓரிடத்தில் அடைத்து போட்டது. பெண்ணின் குருதியை குடித்து கூத்தாடி சக்கையாக்கி போட்டது. பெண்ணின் குருதியை குடித்து கூத்தாடி சக்கையாக்கி போட்டது. பெண்ணுக்கு மட்டுமே முளைவரி பூட்டு போட்டு அதிகாரத்தோடு அடக்கியது. உண்டி சுருங்குதல் அழகென கூறி தின்னும் சோற்றுக்கும் வேட்டு வைத்தது. உண்டி சுருங்குதல் அழகென கூறி தின்னும் சோற்றுக்கும் வேட்டு வைத்தது. பட்டினி நோன்புகள் இருந்தால்தான் வீடு விளங்கும். சுமங்கலியாய் செத்தால் சொர்க்கம் போகலாம். அமங்கலியானால் அடுப்படியே சொர்க்கம் புரிந்து கொள். புதிய சொற்கள் உனக்காக படைக்கப்பட்டவை இவைகளெல்லாம். வீட்டை விட்டு வெளியே வராதே, ஒன்றும் விளங்காது. வீட்டை விட்டு வெளியே வராதே, ஒன்றும் விளங்காது. பிள்ளை பெறுவதே பிறப்பின் நோக்கம். பிள்ளை பெறுவதே பிறப்பின் நோக்கம். பிள்ளை பெற்றால் பெரும் தெய்வம் ஆவாய். கேள்வி கேட்பவள் பெண்ணில் பெரும் பேய். கேள்வி கேட்பவள் பெண்ணில் பெரும் பேய்.
அதிகம் படித்தவள் அடங்காத பிசாசு. அதிகம் படித்தவள் அடங்காத பிசாசு. இப்படி சொல்லி முடக்கி போட்டது. இப்படி சொல்லியே முடக்கி போட்டது. மூடர் கூட்ட முகத்திரை கிழித்து அனைத்தையும் தாண்டி தட்டு தடுமாறி வெளியே வந்தவளே. மூடர் கூட்ட முகத்திரை கிழித்து அனைத்தையும் தாண்டி தட்டு தடுமாறி வெளியே வந்தவளே. மூட நம்பிக்கையை தூக்கி சுமக்காதே. மூட நம்பிக்கையை தூக்கி சுமக்காதே. அறிவை மட்டும் ஆயுதமாக்கு. தீயதையும் நல்லதையும் இனம் காண கற்றுக்கொள். தீயதையும் நல்லதையும் இனம் காண கற்றுக்கொள். முடக்கிட நினைப்போரை நொறுக்கி போடு. முடக்கிட நினைப்போரை நொறுக்கி போடு. பொண்ணுக்கும் போலிக்கும் மயங்கி போகாதே. பொண்ணுக்கும் போலிக்கும் மயங்கி போகாதே. அன்பை நேசி. ஆற்றலை கைக்கொள். ஆணவம் நீக்கி கனலாய் எழுநி. அன்பை நேசி. ஆற்றலை கைக்கொள். ஆணவம் நீக்கி கனலாய் எழுநி. மீண்டும் புதைந்தால் எழுவது கடினம். மீண்டும் புதைந்தால் எழுவது கடினம். நாற்புறமும் பார்த்து முன்னோக்கி ஓடு. நாற்புறமும் பார்த்து முன்னோக்கி ஓடு. பெண்ணே, உன் உலகம் பொன்னுலகாகும். நம்பி நடைபோடு. நன்றி, வணக்கம். கைதட்டலாம் எல்லாரும். அருமை அருமை மேடம். அதாவது அருமை அருமை. ஒரு அதாவது எப்படி இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ரொம்ப ஆணித்தரமா இத எந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சிருக்காங்க, எவ்வளவு தூரத்துக்கு வன்மம் இருந்திருக்குதுன்றது ரொம்ப அழகான வரிகள்ல சொல்லியிருக்கீங்க. சிந்திக்க வைக்கிற வரிகள். மகிழ்ச்சி மேடம், நன்றி. மணிமேகலை மேடம் படிக்கிறீங்களா? மணிமேகலை மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிருக்காக தங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற நண்பர்களுக்கும் அவங்க வீட்டுல உள்ள அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்க ஆசைப்படுறேன். மகிழ்ச்சி. இப்போ பழைய கால பெண்கள், அப்புறமா இப்போ இருக்கிற பெண்கள், எல்லா பெண்களுக்குமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒரு விஷயத்த சாதிக்க நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சிறகை ஒடிக்க பார்ப்பாங்க. அதனால இந்த பெண் உலகம் பொன்னுலகம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நிஜமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அது நிஜம் இல்லை. ஆனாலும் இந்த பெண்கள் வந்து விடாம அந்த போட்டியில அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த முயற்சியை வந்து அவங்க கைவிடுறது இல்லைங்கிறத பத்தி ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கேன். பறத்தலன்றி உயிர் வாழ்தல் அறியாத ஒரு பறவை என நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தையின் கையினின்றும் விடுபட துடிக்கும் என் இறகுகளோடு நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். அவளே சொல்லிக்கிறா, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு. என் கனவு கூண்டுகளில் இருந்து எண்ணற்ற யோகிகள், முனிவர்கள், பிட்சுக்கள் என்னை சிறைமீட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவளுடைய கனவை வந்து அவ என்னைக்குமே மறக்கிறது இல்லை. அப்போ எல்லாருமே அவ சிறையை உடைக்கிறது இல்லை. அவளுக்கும் சில பேர் வந்து சிறை மீட்கிறதுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. அவ எப்படி பறக்கிறா? நீர்நிலைகளின் மேலே என் இறக்கைகள் சில்லிட நானும் என் பறத்தலை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என் இறக்கைகளை ஒடிக்க எப்போதும் ஒரு ராஜகுமாரன் காத்திருக்கிறான் என்பதை தெரிந்திருந்தும் பறக்கும் முயற்சியை நான் ஒருபோதும் கைவிடுவதா இல்லை. பெண்ணுலகம் பொன்னுலகம்தான். என் வானம் எப்போதும் என் வசமே. அவ்வளவுதான். கைதட்டலாம். அருமை அருமை அருமை. அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், நன்றி. நன்றிங்க. வசந்தி மேடம் வரீங்களா? வரேன் சார். ஒரு நிமிஷம். பெண்களின் உலக. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல
பெண்களின் உலகத்தை பார்த்திருக்கின்றாயா? வாருங்கள் செல்வோம். பெண்களின் உலகத்தை பார்த்திருக்கின்றாயா? வாருங்கள் செல்வோம். மானின் அழகும் மயிலின் நடனமும் உண்டு அங்கே, யானையின் மதியும் புலியின் பிடிப்பும் உண்டு. அந்த ஃபர்ஸ்ட் அங்கேங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தும். மானின் அழகும் மயிலின் நடனமும் உண்டு அங்கே, ரெண்டுக்கும் அது காமன். யானையின் மதியும் புலியின் பிடிப்பும் உண்டு. மாம்பழ இனிப்பும் பலாவின் சுவையும் உண்டு அங்கே, மாதுளையின் கூட்டும் நவாப்பழ துவர்ப்பும் உண்டு. மாம்பழ இனிப்பும் பலாவின் சுவையும் உண்டு அங்கே, மாதுளையின் கூட்டும் நவாப்பழ துவர்ப்பும் உண்டு. தாய்மையின் அன்பும் தங்கையின் ஆசையும் உண்டு அங்கே, தாய்மையின் அன்பும் தங்கையின் ஆசையும் உண்டு அங்கே, கொண்டவளின் கொடையும் தன்னவளின் செம்மையும் உண்டு. கொண்டவளின் கொடையும் தன்னவளின் செம்மையும் உண்டு. இதுவே பெண்கள் உலகம். பெண்ணே பொன் என்பதால் பெண்ணுலகம் பொன்னுலகமே. பெண்ணே பொன் என்பதால் பெண்ணுலகம் பொன்னுலகமே. அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னாலும் அருமையா சொன்னீங்க. தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து யார் ரெடியா இருக்கிறது? சிவகணி படிக்கிறீங்களா? ஓகே சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மங்கையருக்கும். சார் ஒரே நிமிஷம். பெண்ணுலகம் பொன்னுலகம். குடும்பத்தின் மையமாய் குலவிளக்காய் விளங்குவாள். நடுமைய தானிவளே நானிலத்தில் நிற்பாளே. பெண்ணுலகம் பொன்னுலகம் பேரொளியின் அருளுலகம். கண்ணிலே கருவென காத்திடும் தனி உலகம். அன்பினால் நீரூற்றி அறத்தினையும் வளர்ப்பாளே. மென்மை மொழி பேசும் மேகத்தின் நிழல் போலே. தியாகத்தின் திருச்சுடராய் திகழ்ந்திடும் மங்கையுமே, தாயாகிய தருணமுமே தங்கமாய் மனமுருகும். தங்கையாய் பாசமலை தனித்துவமாய் தந்திடுவாள். நங்கையாய் வாழ்ந்தவளும் நலமுடன் பேணிடுவாள். கல்வியின் விளக்கேற்றி காலத்தை மாற்றிடவே நல்விதையாய் நாள்தோறும் நல்லருளால் நிறைப்பாளே. பெண்ணவளின் தடம் பதித்தால் பேருவகை பெறுவோமே, மண்ணினில் மகத்துவமாய் மாண்புடன் வாழ்வோமே. விண்ணவரும் வியந்து நிற்கும் விருட்சமாய் விளங்கிடவே எண்ணில்லாத செயல்களினால் என்றென்றும் பொன்னுலகமே. சார் வாய்ப்பிற்கு நன்றி சார். மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் சிவகணி, அருமை. அடுத்து பிரேமா மேடம் எதனா படிக்கிறீங்களா? இல்லைங்க சார், நான் கேட்கதான் வந்திருக்கேன் சார். சரிங்க சரிங்க, ரைட், ஓகே. வேற யார் படிக்கிறது? வாங்க செல்வகுமார் சார், வாங்க படிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். பெண்ணுலகம் பொன்னுலகம். பெண்ணுலகம் அது வெறும் மென்மையின் தோட்டம் அல்ல, அது மனிதத்தின் விதை விதைக்கும் மண்ணின் பொற்கோவில். பொன் உலகம் அது வெறும் செல்வத்தின் ஒளி அல்ல, உழைப்பின் வியர்வை உருகி ஒளிரிடும் மதிப்பின் வடிவமே. பொன்னை நெருப்பு சோதிக்கும், பெண்ணை வாழ்க்கை சோதிக்கும். அந்த சோதனைகளின் சுடரில்தான் இரண்டின் உண்மை பிரகாசம் தெரியும். பொன் மண்ணுக்குள் புதைந்தாலும் மதிப்பு இழக்காது. பெண் மௌனத்தில் அடக்கப்பட்டாலும் அவள் பெருமை அழியாது. பொன் ஆபரணமாகி உலகை அலங்கரிக்கும், பெண் அன்பாகி உலகை உயிர்ப்பிக்கும். பொன் பொருளை காக்கும், பெண் மனிதத்தை காக்கும். அதனால்தான்
பெண் இருக்கும் இடம் மனிதத்தின் பொன்னுலகம். அவள் சிரிப்பு கதிரவன் போல ஒளி. அவள் தியாகம் காலத்தையும் காப்பதோர் செல்வம். அவள் பாதம் பதிக்கும் மண்ணில் முளைக்கும் மனிதம். அவள் குரல் எழும் நேரத்தில் உயிர்த்தெழும் நீதியின் ஒளி. ஆகவே பெண் உலகம் இருந்தால்தான் பொன் உலகம் அர்த்தம் பெறும். ஏனெனில் பெண் என்பது உலகம் உருவாக்கிய செல்வம் அல்ல, உலகத்தையே செல்வமாக்கும் பேரொளி. அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி, அருமை அருமை. செல்வகுமார் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்து யாரு இருக்காங்க? கல்யாணி மேடம். மாலதி படிக்கணுமா? மாலதி படிச்சுட்டோம் சார். இல்ல, மாலதி மைக்கு ஆன் பண்ணிட்டு வீட்டுல பேசிட்டு. நீங்க வேற யாரும் இருந்தா படிக்கட்டும் சார், இல்லைன்னா நான் வரேன். வேற யாரும் இருக்கீங்க? வடிவழகு மேடம் வாங்க மேடம். வணக்கம். கவிதையோட வந்திருக்கீங்களா? கவிதைக்கு இன்னும் பஞ்சம். அதுதானே, நீங்க வந்தா கவிதை வந்த மாதிரி தானே. கவிதைக்கு ஒன்னும் பஞ்சமே கிடையாது. வாசித்துருங்க. வாசிக்கமா? அதிகார அழைத்தலின் அத்தியாயம். அப்பாவின் கைப்பிடித்து நடந்தே அவரின் அம்மாவை நினைவூட்டும் மகள்களின் வரிசை நீளம். அப்பாவின் கைப்பிடித்து நடந்தே அவரின் அம்மாவை நினைவூட்டும் மகள்களின் வரிசை நீளம். மன உளைச்சலின் முகம் அறிந்தே அன்னம் பிசைந்தூட்ட தன் அம்மாவின் பிரதிநிதியாய் தெரிந்தாள் அவனுக்கு. விழிகள் விரித்து முகபாவனை காட்டியே முகமதனை வழித்தெடுத்து கண் திருஷ்டி கழிக்கும் அவளின் ஆலாபனையில் அப்பாக்களின் வரிசை மகள்களின் பக்கம் சரிந்து போனதே நிசம். பெண்களை கள்ளிப்பாலூட்டி அழித்திடும் அந்த நாட்களின் கருப்பு பக்கங்கள் மாறிப்போயிருக்கிறது பெரும் சதவீதத்தில். அப்பாவென்ற அதிகார அழைத்தலில் அடங்கி நிற்கும் அப்பாக்களின் புதிய அத்தியாயம் துவங்கி இருக்கிறது. சிரிப்பு மலர் தூவும் சிவப்பு தேவதைகளால். நன்றி சார். கைதட்டலாம் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நான் நினைச்சேன் நீங்க நிறைய ஒரு மிகப்பெரிய வரி படிப்பீங்க, நிறைய வரி படிப்பீங்கன்னு நினைச்சேன். இருக்கு, நிறைய ஒரு புத்தகம், நிறைய கவிதைகள் இருக்கு. நான் செல்வகுமார் சாருக்காகவே தான் இந்த கவிதை வாசிச்சோம். ஏன்னா இன்னைக்கு அவர் எங்களை எல்லாம் ரொம்ப குற்றப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. அதனால நாங்கள் எப்படியும் கவிதை எழுத முடியும், நாங்கள் எப்படியும் பேச முடியும், எங்களுடைய மனதையும் சொல்ல முடியும், ஆண்களோட அன்பாலும் அதிகாரத்தையும் நாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான கவிதைகள் தான் இது. இது என்னோட சிவப்பு தேவதை என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு கவிதை. இன்னொரு கவிதை வேணா படிக்கலாம், வாசிங்க. பெண் என்பதே பேரடையாளம். பெண் என்பதே பேரடையாளம். கோலத்தின் ஒரு புள்ளியிலிருந்து துவங்கியது அந்த நாள். கோலத்தின் புள்ளியிலிருந்து துவங்கியது அந்த நாள். கண்ணீர் துளி கீழே விழாமல் பிடித்தன கைகள். துளி கண்ணீர் சொன்னதோ நீண்ட கதை. ஒரு கிராமத்து வெள்ளந்தி மனம், கடந்து செல்லும் மல்லிகை வாசம், எட்டி பார்ப்பதற்குள் மறைந்துவிடும். பூவை வாங்கிட ஆசை, காத்து கிடந்தேன், வரும் ஓசைதான் காணவில்லை. மனமும் வீசவில்லை, வெகு நாளாய் காணவில்லை. காத்திருந்தேன், வீசியது வாசம். பின்னங்கால் பிடரியில் பட ஓடி பார்த்தேன்,
வெள்ளைச் சிலையில் கையில் பிள்ளையுடன் உரையச் செய்தது காட்சி. மொட்டிலே கருகியதோ அம்மாவின் குரல், மல்லிகை பூவை இனி அவள் பிள்ளை கொண்டு வருமா. இது ஒரு விதவையோட பூக்காரி தன்னுடைய பூவை வைக்கிறதுக்கு வர்றதுக்கு கூட சமூகத்துல இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு அவலத்தை சொல்லுகின்ற ஒரு கவிதை. அதனால என்ன மாதிரியும் இந்த சமூகத்துல நிறைய நிகழ்வுகள் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். பெருமையும் இருக்கின்றது, சிறுமையும் இருக்கிறது. எப்படி இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் வாழ்க்கையில் கடந்து வருகிறோமோ அந்த மாதிரி பெண்கள் பெருமையும் சிறுமையும் கடந்துதான் எதிர்கொண்டு நடை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். சிலருக்கு அது பொன்னுலகமாகவும் சிலருக்கு அது இன்னும் பெண்ணுலகமாகவும் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லதான் நான் இங்க வந்தேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க சார். நன்றி நன்றி மேடம். அன்னைக்கு பேசுனதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு கருத்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நாங்க அன்னைக்கு விவாதம் தான் பண்ணமே தவிர வேற ஒண்ணும் அது என்ன அப்படியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. அது மாதிரியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. அதுதான் விவாதம் என்னைக்குமே நல்லதுதான். ஏன்னா நாங்க எப்பவுமே விவாதம் பண்ணிட்டு நம்ம கடந்து போகிற பாதையில் எல்லாத்தையும் நம்ம கடந்துதான் போயிட்டு இருக்கோம். எதிர்கொள்ளணும், மறந்து போக வேண்டியவங்களை மறந்து அன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்களை ரொம்பவே தாழ்த்திதான் பேசிருந்தீங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க சிலர் சமூகத்தில் இருக்கிற பெண்களோட அவலங்களை சமூகத்தை பத்தி தான் பேசினாங்க. குறிப்பிட்டு ஒரு ஆண் மகனை அங்க யாரும் என்னோட கணவன் இப்படி என்றோ என்னுடைய தனையன் இப்படி என்றோ அப்படிப்பட்ட கவிதைகள் அங்க இல்ல. அதை நான் அனுமதிக்க மாட்டேன் எப்பயுமே. அங்க சமூகத்தில் பெண்களுக்கு என்னென்ன அவலங்கள் இருக்கிறதோ அதை பற்றிய கவிதைகள் தான் அங்கு வாசிக்கப்பட்டது. நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆண்களை பற்றிய குறித்த கணிப்புகளோ கருத்துகளோ அங்க இருக்காது. செல்வகுமார் சார், ஓகே நம்ம பேசிக்குவோம். நன்றி. கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குது சார், கொஞ்சம் மைக் மட்டும் கிட்ட வச்சுங்க சார். ஹெட் கொஞ்சம் கட் ஆகுது சார். வாங்கிட்டே வச்சுங்க சார், அவ்வளவுதான் சார், கையில வச்சுங்க. ரொம்ப பேக் போயிடுறேங்க. ஓகே ஓகே சார். மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் தளத்தின் கவியரங்க தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வளைகுடா போர் பின்னணியில் என் வார்த்தைகள் கூட வறட்சியை காண்கின்றன. போரில்லா நல்லுலகம் வேண்டும், இது என் வேண்டுகோள். சர்வதேச பெண்கள் தினத்தில் ஒரு ஆண்மகனாய் முதலில் என் வாழ்த்துக்கள், பின்பு வணக்கங்கள். யாரங்கே என் ராஜ்யத்தில் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை இன்றே அமல்படுத்துக, இது என் ஆணை. யாரங்கே என் ராஜ்யத்தில் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை இன்றே அமல்படுத்துக, இது என் ஆணை. ஓ இது கனவா? இல்லை. மெய்ப்படும் விரைவில் உலகெங்கும். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்றான் மகாகவி பாரதி. மறுப்பேதும் சொல்லேன் இவ்விடம். உலகை உயிர்ப்புடன் நடத்தும் உன்னத நிலை பெற்ற அதிசய பிறவிகள் பெண்கள். பெண் தெய்வங்கள் நாட்டில் ஏராளம். உண்மையை உணராமல் தொழுகின்றனர் தாராளமாய். அர்த்தநாரீஸ்வரர் இருந்தும் சமத்துவம் இங்கே எல்லை கட்டி நிற்கிறது.
அர்த்தநாரீஸ்வரர் இருந்தும் சமத்துவம் இங்கே எல்லை கட்டி நிற்கிறது பல இடங்களில் இன்றளவும். கவனம் கொள்வீர், கவனம் கொள்வீர். ஆண் சாதி பெண் சாதி இடையில் புகுந்தது பல பல சாதி. ஆண் சாதி பெண் சாதி இடையில் புகுந்தது பல பல சாதி. பாகுபாட்டிற்கு பஞ்சமே இல்லை எங்கும் எப்போதும். பாகுபாட்டிற்கு பஞ்சமே இல்லை எங்கும் எப்போதும். இவை அனைத்தும் மறைய வேண்டும் இக்கணமே. இவை அனைத்தும் மறைய வேண்டும் இக்கணமே. இன்று ஆணாதிக்க மரம் தானே வீழ்ந்து கிடக்கிறது. இன்று ஆணாதிக்க மரம் தானே வீழ்ந்து கிடக்கிறது. வேரோடல்ல கவனம் தேவை, வேரோடல்ல கவனம் தேவை. ஆங்காங்கே வன்கொடுமைகள் அரங்கேறத்தான் செய்கின்றன. ஆங்காங்கே வன்கொடுமைகள் அரங்கேறத்தான் செய்கின்றன. அறவழி நிற்காமல், அறவழி நிற்காமல். மாதர் தம்மை இழிவு செய்வோரை வன்மையாய் கண்டிப்போம் ஒன்று சேர்ந்து. மாதர் தம்மை இழிவு செய்வோரை வன்மையாய் கண்டிப்போம் ஒன்று சேர்ந்து. வாழ்க்கை போராட்டத்தில் நித்தம் நடைபோடுகின்ற மகளிர், வாழ்க்கை போராட்டத்தில் நித்தம் நடைபோடுகின்ற மகளிர் இன்றைய சரித்திர பட்டியலில் இடம் பிடிக்க வாழ்த்துக்கள். இன்றைய சரித்திர பட்டியலில் இடம் பிடிக்க வாழ்த்துக்கள். முன்னேறு இளம் மலரே, முன்னேறு இளம் மலரே, இரும்பாய் மாறினி, இரும்பாய் மாறினி. ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம். உணர்வுகள் வேண்டும் இருபாலர், உணர்தல் வேண்டும் இருபாலரும். பொறுப்புணர்ந்து ஒத்திசைந்து வாழ்வதே நலமான நல வாழ்வு என்பேன். பொறுப்புணர்ந்து ஒத்திசைந்து வாழ்வதே நலமான வாழ்வு என்பேன். மனிதகுலம் தழைக்க, மனிதகுலம் தழைக்க தானும் உயர்ந்து தரணியாலும் பண்புகள் பல பெற்றால் பெண்களும் பெண்ணுலகம் பொன்னுலகம் தான். மனிதகுலம் தழைக்க தானும் உயர்ந்து தரணியாலும் பண்புகள் பல பெற்றால் பெண்ணுலகம் பொன்னுலகம் தான் எப்போதும். நன்றி, வணக்கம் சார். அது எப்படி சார் நீங்க மட்டும் ஒரு வித்தியாசமா யோசிப்பீங்க? சார் அந்த லாஸ்ட் லைன் எனக்கு கொஞ்சம் புரியல சார், சாரி. மத்தியானம் 3 மணிக்கு தூக்கத்தை டெடிகேட் பண்ணதால வந்த அவுட்கம் சார் இதெல்லாம். இல்ல மேடம் எதை கேட்டாங்க பாருங்க, கடைசி வரி என்ன சரியா புரியலன்னு சொன்னாங்க. மனித குலம் தழைக்க தானும் உயர்ந்து தரணியாலும் பண்புகள் பல பெற்றால் பெண்ணுலகம் பொன்னுலகம் தான் எப்போதும். தேங்க்யூ சார். அருமை அருமை சார், அருமை. அதாவது எதுக்காக இதை கேட்டேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கனெக்ட் பண்றோம் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸை தொடர்புபடுத்தும் போது இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு வருது. மகிழ்ச்சி சார், நன்றி. அப்பப்போ நீங்க எழுதுற கவிதைகள்ல வந்து எங்க எதை சேர்க்கணும், எங்க மனைவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எங்க யாரை தூக்கணும், எங்க யாரை இறக்கணும், இந்த இந்த உத்தியெல்லாம் ரொம்ப அழகா கையாளுறீங்க, பாராட்டுங்க. மகிழ்ச்சி சார், நன்றி. அடுத்தது யார் பாடுறது? யார் வரீங்க? மாலதி எதனா வச்சிருக்கியா சார்? அவர் சொன்னதுல 50% இதுல இருக்கோம் நாங்க. சூப்பர் மேடம், நன்றி. அப்புறம் வேற யார் இருக்கீங்க? ரைட், ஓகே. எல்லாரும் படிச்சாச்சா? சிவகணி, காயத்ரி எதனா வச்சிருக்கீங்களா? காலையில எழுச்சி எதனா எழுதுறீங்களா? சும்மா சும்மா இல்ல சார், நீங்க நிஜமாவே படிக்கலாம் சார். எல்லாரும் பெரிய பெரிய கவிதை சொல்லிட்டாங்க. நான் வந்து பெரிய கவிதை இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் பயம் இருக்கு. நான் எல்லாமே MA PhD டாக்டரேட் முடிச்சவங்க. நான் LKG-ல எழுதிக்கிட்டு இருக்கிறேன் வந்து. அதனாலதான் படிங்க. நீங்களாவது LKG சார், நான் ஸ்கூலுக்கே போல சார். இங்கதான் ஸ்கூலுக்கே போறவங்க நல்லா எழுதுவாங்க சார். LKG போனா அங்க சரி, இருந்தாலும் படிச்சு பாக்குறேன். என்ன சும்மா இப்ப ப்ரீகேஜி சார், நான் ப்ரீகேஜி. உங்களோட பள்ளி இதெல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். முதல்ல சார் படிக்கிட்டோம், பிறகு பார்த்து. இது சும்மா ஒரு இன்ஸ்டன்டா கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் தோணிச்சது அப்படி எழுது. தொடக்கத்திலே அனைவருக்கும் வணக்கம். மழலை இதழ் சிந்தும் முத்தம், மனம் எனக்கென்று ஏங்கி மயங்கும். மழலை இதழ் சிந்தும் முத்தம், மனம் எனக்கென்று ஏங்கி மயங்கும். உனக்குத்தான் என்று வந்து அணைக்கும், உனக்குத்தான் என்று வந்து அணைக்கும், கையை உதறி தள்ளி விட்டு ஓடி மகிழும். உனக்குத்தான் என்று வந்து அணைக்கும்,
கையை உதறி தள்ளிவிட்டு ஓடி மகிழும். அப்பாவை கொஞ்சாத மழலை உண்டோ, அப்பாவை கொஞ்சாத மழலை உண்டோ, அந்த சிறு பெண்ணுலகம் அழகான பொன்னுலகம். என்னங்க என்றழைப்பாள் எப்போதும் முகம் கடுகடுக்க, என்னங்க என்றழைப்பாள் எப்போதும் முகம் கடுகடுக்க. அப்பனும் மகளும் ஒன்றாய் சேர்ந்தால் ஆடாத ஆட்டம் என்னத்தை சொல்ல, அப்பனும் மகனும் ஒன்றாய் சேர்ந்தால் ஆடாத ஆட்டம் என்னத்தை சொல்ல. மனைவியின் உலகம் மற்றும் ஒரு பொன்னுலகம். தாயாய் மகள் பிறந்ததால் தகப்பனாய் எனக்கு மகிழ்ச்சி, மனைவி இல்லாவிட்டால் மகளேது மன மகிழ்வேது. நன்றி, வணக்கம். சும்மா இது ஒரு சின்ன சார் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு தன்னடக்கம் கூடாது சார் உங்களுக்கு. சாரி இது வந்து சார், இது இப்ப இன்ஸ்டன்டா இப்பதான் அருமையா எழுதிருக்கீங்க, பாராட்டுகள். எல்கேஜி ஆள் கிடையாது சார் இது. சரி, அதுதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, இவ்வளவு தன்னடக்கம் கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். அருமையா எழுதிருக்கீங்க சார், பாராட்டுகள். அதாவது தலைப்பை ஒட்டி ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. அது நல்ல வார்த்தை. இன்னும் நிறைய வரலாம் சார். நான் சும்மா வெளியெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு இன்ஸ்டன்டா சும்மா எழுதுறதே இப்படி இருக்குதுன்னா இப்ப நிஜமா எழுதுறது எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து தலைவர் தலைப்பை 2 நாள் முன்னாடியே குத்துடணும். அப்பதான் எல்லாரும் எழுத முடியும். தலைவர் கொடுத்துட்டாருமா. ஆனா நாங்க இல்ல, எனக்கு சொந்த வேலை முன்னாடியே கொடுத்தாரா சார்? நேத்து தான் கொடுத்தாரு. நேத்து கொடுத்தாரு. 2 days பிஃபோரே கொடுத்துட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாரு. பார்க்காத பேசக்கூடாது. பல நேரங்கள்ல இப்படிதான் நடக்குது. என்ன பண்றது? சில நேரங்கள்ல நமக்கு வெளியில இருந்து யாரும் வரமாட்டாங்க, உள்ளுக்குள்ளவே. நன்றி சார், நன்றி சார், நன்றி. இது என்ன பண்றது? இதுதான் தங்கம் எல்லாம் பூசுறது. தங்கமெல்லாம் தான் பூசுறது. கல்யாணி மேடம் வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் சிரிச்சு முடிச்சிட்டு வரேன் சார். சிவகுமார். சரிங்க. அமலா மேடம் எதனா வெண்பா வச்சிருக்கீங்களா? சிவகுமார் சார் ஒன்னும் படிக்கல மேடம். மைக் ஆன் பண்ணுங்க மேடம், அப்பதான் கேட்கும். சார் கல்யாணி படிக்கட்டும் சார். கடைசியில ஒரே ஒரு குரல் தானே சார். வெண்பா வச்சிருக்கீங்களா? ரைட், ஓகே. கல்யாணி மேடம் வெண்பா வச்சிருக்கீங்களா? வேற இல்ல சார். சாரி, சிவகுமார் சார் படிக்கிறாரு சார். சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? அப்புறம் கணேசன் சார் இருக்காரு. ஏன் நீங்க படிச்சா என்ன கல்யாணி? சிவகுமார் சார் படிச்சுட்டு. சரி, ஓகே. காயத்ரி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். ஆனா நீங்க கவிதையா இருந்தாதான் உள்ள விடுவீங்கிறதுனால கவிதை எழுதிருக்கேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் மன்னிச்சிடுங்க. அப்படின்னு யார் சொன்னது? இல்லையா சார்? நீங்க எழுதுறதுதான் கவிதை. அப்படி சொல்றீங்களா? அப்படிலாம் இதுக்கு நம்ம தலை ரொம்ப ரிலாக்ஸ், நீங்க கவலையே பட வேண்டாம். கவிதை மேல் பிரியமுள்ளவர்கள் கொஞ்ச நேரம் காதை பிடிக்கலாம். நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இப்படிதான் காயத்ரி பேசுறதே கவிதை மாதிரி தான் இருக்குது. பெண் வைரத்திற்கு ஒப்பாவாள், வைரத்தின் கேட்கல. முதல்ல இருந்து மறுபடியும் தொடங்குங்க. பெண் வைரத்திற்கு ஒப்பாவாள், வைரத்தின் உறுதியான மனம், வைரத்தின் ஜொலிப்பான அழகு, வைரத்தின் கடினமான உறுதி. வைரத்தை வைரத்தாலே அறுக்க முடியும், அவளையும் அவள் நினைத்தாலே தகர்க்க முடியும். ஒரே கார்பன் தான் கிராஃபைட்டாகவும் அதே கார்பன் வைரமாகவும், தேவையான இடத்தில் எளிமையாகவும் தேவையான இடத்தில் உறுதியாகவும் பிராக்கெட்ல வைரம். ஏஐ உலகத்திலும் வைரமாக நின்று போராடத்தான் வேண்டியுள்ளது. புதிதான திருமணமான பெண் சென்றால் வேலைக்கு. வைரம் கேட்டால், அங்கொரு வைரம் கேட்டால், நீ கர்ப்பமாகிவிட்டால் எப்படி வேலைக்கு வருவாய்? இந்த வைரத்தின் நெஞ்சில் ரத்தம். அண்டையாரும் உறவும் எதிர்பார்த்து நிற்க நிறுவனங்கள் தயங்க. குழந்தை பெற்ற தாய் 3 மாதத்தில் குழந்தை பெற்ற தாய்க்கு 3 மாதமே விடுமுறை. எதிர்கால தலைமுறை வளர்க்க போதுமா 3 மாதம்? இடத்திற்கு இடம் கேள்விகள் மாறினாலும் உரிமைகள் பெண்ணுக்கு எதிராக இருக்கத்தான் செய்கிறது. பெண்ணுரிமை பற்றி பேசுகிறோம். இந்த உரிமைகள்
என்று கிடைக்கும்? கேள்வி என்று தனியும்? கேள்விகள் என்று உணர்வேன் முழுதான பெண்ணுரிமையை. சாரி சார், அதுக்கு மேல அது சரியா முடிக்க முடியல. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். அதாவது நம்ம வந்து இங்க கவிதை களம் வைக்கிறது நம்மளெல்லாம் கவிதை எழுத தோன்றதுக்கு தான். அதாவது பழக்கம் இல்லாத இப்ப யாருமே ஆஸ்தான கவிஞர்கள்லாம் கிடையாது. நம்ம யாருமே எல்லாருமே கவிதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கவுங்க என்ன வரிகள் எழுதுதோ 4 வரி எழுதினாலும் படிக்கும் போது அது கவிதையா வந்துரும்ன்றதுதான் அதுக்குரிய ஒரு பயிற்சி தலமா தான் நம்ம இந்த கவிதை களத்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வர்றதை எழுதுங்க. எழுத எழுத பழகிடும். மகிழ்ச்சி. நன்றி காயத்ரி, பாராட்டுக்கள். வாங்க சார், வாங்க சார். பெண்களை போற்றி வளர்ப்பவன் நான். பெண்களை போற்றி போற்றி வளர்ப்பவன் நான். இது என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். பெண்களை எப்பொழுதும் போற்றி போட்டு வளர்க்கும் அம்மா சொன்னது சின்ன வயதில் சொன்னது மனதில் எப்பவுமே இருக்கும். பெண் பிள்ளைகள் தங்கம் போன்றது என்று சொல்வார் என் தாய். என் அப்பாவின் முகத்தில் எப்பொழுதும் அந்த பெண் பிள்ளைகள் மீது இருக்கும் பாசத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை எப்பொழுதும் அவர் பெண் பிள்ளைகளை பார்த்தால் அவர் முகத்தில் ஒரு புன்னகை என் முகத்தில். ஆடியோ ஏதோ இன்டரப்ட் ஆயிட்டே இருக்கு சார். ஆமா, சாரோட மைக் தான் வரும். எந்த ஆமா, நீங்க பேர் படிங்க படிங்க. பெண்கள் இல்லாத இந்த உலகம் வானத்தில் நட்சத்திரம் இல்லாதது. பெண்கள் இல்லாத இந்த உலகம் இதயத்தில் துடிப்பு இல்லாதது போல். பெண்கள் இல்லாத இந்த உலகம் முகத்தில் கண்ணீர் இல்லாதது போல். காற்றில் சுவாசம் இல்லாதது, வாழ்வில் நேசம் இல்லாதது போல், அர்த்தமே இல்லாதது போல் இருக்கும் பெண்கள் இல்லாத உலகம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடிய புகழ்பெற்ற வரிகள் எனக்கு நினைவுக்கு வருது. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. மங்கைய கை நல பார்த்தல்லப்போ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. முதல் 2 வரிகள் எல்லாருக்கும் தெரியும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும், அதுதான் தெரியும். அடுத்த 2 வரி, மங்கைய கை நிலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும். பெண்கள் கை பார்த்துதான் இந்த உலகில் அறங்கள் வளர்கிறது. பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகில் அறம் எங்கே வளரப்போகிறது என்று கேள்வி கேட்கிறார். பெண் உலகம் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பொன் உலகம் தான். நன்றி, வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள் சார், பாராட்டுக்கள். அருமை. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். அருமை சார். நன்றி நன்றி நன்றி. வாங்க கல்யாணி மேடம். சக்கரபாணி சார் வெயிட் பண்றாரு. நீங்க படிங்க. பிருந்தா சார் சாரே வந்துட்டாரு. வாங்க, நீங்க உங்க கவிதை கேட்கறதுக்கு கரெக்டா. சார் அவரெல்லாம் படிக்கட்டும் சார். படிங்க. சரி, ஓகே. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். பெண்ணுலகம் பொன்னுலகம். உயிரும் பொருளும் இயற்கை நியதியே, பொன்னும் பெண்ணும் உலகின் நாடியே. உயிரும் பொருளும் இயற்கை நியதியே, பொன்னும் பெண்ணும் உலகின் நாடியே. மண்ணின் புதைந்த மாடே பொன்னே, பெரிதும் கொண்டாடுகின்ற செல்வமே. மண்ணின் புதைந்த மாடே பொன்னே, பெரிதும் கொண்டாடுகின்ற செல்வமே. பெண்ணின் மதிப்பு உனது கையிலே, உன்னால் உயர்ந்திடும் மகளிர் மதிப்பே. பெண்ணின் மதிப்பு உனது கையிலே, உன்னால் உயர்ந்திடும் மகளிர் மதிப்பே. பெற்றோர் கொண்டவன் யார் தரினும் தரமே. பெற்றோர் கொண்டவன் யார் தரினும் தரமே. தாமே ஈட்டி மகிழ்ந்திட பெருகும் சுகமே. தாமே ஈட்டி மகிழ்ந்திட பெருகும் சுகமே. பொன்னை விரும்பும் பெண்ணே கேளம்மா, பொன்னை விரும்பும் பெண்ணே கேளம்மா. பொன்னினும் உன்னின் அங்கம் மேலம்மா, பொன்னினும் உன்னின் அங்கம் மேலம்மா. அங்கம் வருத்தி பொன்னென்ன விண்ணுமே வந்திட மறுத்திடு, பெருமை காத்திடு.
அங்கம் வருத்தி பொன்னென்ன விண்ணுமே வந்திட மறுத்திடு பெருமை காத்திடு. நெஞ்சம் நிறைய ஆரங்கள் அன்பில்லா கைகள் தந்திடின் அதனின் பயன் என்ன? நெஞ்சம் நிறைய ஆரங்கள் அன்பில்லா கைகள் தந்திடின் அதனின் பயன் என்ன? இடுப்பில் ஒட்டியானம் ஒட்டுவது போல் கூட ஒட்ட மனமில்லா மனிதன் ஜடமே. இடுப்பில் ஒட்டியானம் ஒட்டுவது போல் கூட ஒட்ட மனமில்லா மனிதன் ஜடமே. காதில் காதலாகி கசிந்து உருகும் குரலை கேட்காத லோலாக்கு வீணே. காதில் காதலாகி கசிந்துருகும் குரலை கேட்காத லோலாக்கு வீணே. வலிய வந்து வளையலிட்டு வேடிக்கை நடத்தாத ஆணின் அல்டல் பாழே. வலிய வந்து வளையலிட்டு வேடிக்கை நடத்தாத ஆணின் அல்டல் பாழே. பொன்னை தீயிலிட்டு வடிவம் கொடுப்பர் பழையன உருக்கி வேறும் செய்வரே. பொன்னை தீயிலிட்டு வடிவம் கொடுப்பர் பழையன உருக்கி வேறும் செய்வரே. மதியாதார் கைகளில் மரியாதை இழந்து மடிந்து மனிதம் ஒழிய மாயாதே. மதியாதார் கைகளில் மரியாதை இழந்து மடிந்து மனிதம் ஒழிய மாயாதே. பெண்ணை பெண்ணாக பெருமை போற்றி பழகிடும் அன்பரிடம் அன்போடு மிளிர்வாயே. பெண்ணை பெண்ணாக பெருமை போற்றி பழகிடும் அன்பரிடம் அன்போடு மிளிர்வாயே. பொன்னாக இலகுவாக இணங்கி போன பெண்கள் உலகில் காணலாம் பலரே. கற்சிலை வடிவில் உண்டு பெண்கள் கல்லாகி போனவள் இங்கு வெகு சிலரே. கற்சிலை வடிவில் உண்டு பெண்கள் கல்லாகி போனவள் இங்கு வெகு சிலரே. தன்னலம் தன்னை சார்ந்த மக்கள் நலன் காத்திட உறுதி பூண்டாலே. சாரி சார், நடுவில் கால் வந்துச்சு. சாரி சார். பரவாயில்ல. கற்சிலை வடிவில் உண்டு பெண்கள் கல்லாகி போனவள் இங்கு வெகு சிலரே. தன்னலம் தன்னை சார்ந்த மக்கள் நலனை காத்திட உறுதி பூண்டாளே. தன்னை நோக்கி விழுந்த ஒவ்வொரு உளியை கொண்டே தன்னை வடித்தாளே. கற்சிலை பொன்னகை எதுவாக வேண்டும் உன்னிலை முன்னிறுத்தி செயல்படு சிந்தித்தே. கற்சிலை பொன்னகை எதுவாக வேண்டும் உன்னிலை முன்னிறுத்தி செயல்படு சிந்தித்தே. ஆபரணம் தன்னில் அன்பும் பண்பும் அறிவும் கலப்பின் வாழ்ந்திடு மகிழ்ந்தே. ஆபரம் தன்னில் அன்பும் பண்பும் அறிவும் கலப்பின் வாழ்ந்திடு மகிழ்ந்தே. தங்கம் தந்து சுயநலம் மட்டுமே காட்டும் என்றால் நின்றிடு கல்லாகவே. தங்கம் தந்து சுயநலம் மட்டுமே காட்டும் என்றால் நின்றிடு கல்லாக. காலங்கள் கடந்தும் கற்றலை மட்டும் தொடர்ந்து செய்து வா விட்டு விடாதே. காலங்கள் கடந்தும் கற்றலை மட்டும் தொடர்ந்து செய்து வா விட்டு விடாதே. பாடசாலை படிப்பு ஏட்டுச் சுரக்காய் வாழ்க்கை நடைமுறை கற்றிட தொடர்ந்தே. நன்றி, வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் அதிக நேரமே கை தட்டலாம், ஏன்னா ரொம்ப நேரம் படிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். மிகப்பெரிய கவிதை, அருமையான கவிதை, ஒரு நல்ல பார்வை. அழகா அந்த அந்த ஒவ்வொரு அடியும் வந்து ஒவ்வொரு அழுத்த திருத்தமா சொல்றது. ஒவ்வொரு நகையும் வேற சொல்லியிருக்கீங்க, அலட்டல் வேற சொல்லியிருக்கீங்க, நடுவுல சும்மா அந்த அலட்டல்லாம் பண்ணாதீங்கன்றது சொல்லியிருக்கீங்க. அருமை அருமை, பாராட்டுக்கள். நல்லா இருந்தது. யாரோ சொன்னாங்க சிறப்பு, நல்லா இருந்தது சார் கவிதை. உங்க கவிதை வாசிக்கிறத பார்த்தவொடனே பிருந்தா சார் வந்தவர் ஓடிட்டார். சார் இப்படி எல்லாம் வந்து போட்டு வாங்க கூடாது. நான் கூப்பிட்டு கேட்கிறேன், சரியா ஓடுனீங்க. இப்பதான் பாராட்டுனீங்க, டப்புன்னு வந்து அவரு கவிஞர் சார் வரல, வருவார். அடுத்தது யாரு வாசிக்கிறது? இப்ப யாரு? சீனு சார் வாசிக்கிறீங்களா? கவிதை வாசிப்பீங்களா? மைக் ஆன் பண்ண சார். சீனு சார். சார் நான் ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணல சார், சாரி சார். சரி, ஓகே, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற யாரு? சத்யநாராயண் சார். மற்றபடி எல்லாரும் வாசிட்டாங்களா? யாரு இருக்கீங்க வாசிக்காதுங்க? சார் அவர் கணேசன் இருக்காரு சார். கணேசனா? கணேசன் அவர் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். அவர் கொஞ்சம் மேடம் கிட்ட பேசிட்டு வருவார். ஒரு 5 மினிட்ஸ் சார். 5 மினிட்ஸ் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னா இல்லையா? மேடம், அப்புறம் நம்ம வெண்பா வாசிக்கலாம். மேடம் யார் வாசிக்கிறது? அமுதா மேடம், வாங்க வெண்பா வாசிங்க. மேடம் மைக் ஆன் பண்ணு மேடம்.
சார் அது இத்தனோண்டு சார். அது பரவாயில்ல மேடம், 2 லைன் என்ன வெண்பா வெண்பா தான் மேடம். சார் இருக்கட்டும் சார், அது ரொம்ப கம்மியா இருக்குது பரவாயில்ல சார். வாசிங்க மேடம். இப்ப வேற உங்களை விட்ட ஆள் இல்லை இப்போ. சார், அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்தே வெண்பா படிக்கலாம் சார். இன்னைக்கு கவிதைகளே இருக்கட்டும் சார். சரி, ஓகே. நான் ஒரு வெண்பா எழுதியிருக்கேன், நான் படிச்சது. படிங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடுத்தது படிங்க. ரைட், ஓகே. தங்கமங்கை என்றிவளை பாராட்டும் மாமன்றம். தங்கமங்கை என்றிவளை பாராட்டும் மாமன்றம். ஆடகம் கனகம் பசும்பொன் என கூடுதல் வண்ணமிட்டு. ஆடகம் கனகம் பசும்பொன் என கூடுதல் வண்ணமிட்டு செம்பொன் அலங்காரம் தந்து. செம்பொன் அலங்காரம் தந்து அடக்க நினைத்த உலகம் கடந்தது. அடக்க நினைத்த உலகம் கடந்தது என்றென்ன எத்தனை காலம் பொறுத்திடுவோம். என்றென்ன எத்தனை காலம் பொறுத்திடுவோம். தங்கமுலாம் பூசியது போதும். தங்கமுலாம் பூசியது போதும். அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு சார். சிறப்பு சார். ஹை லாங்குவேஜா இருந்தது சார். சும்மா ஒரு வெண்பா எழுதணுமேன்றதுக்காக நல்லா இருந்தது. இன்னும் ஒரு தடவை சார். வாங்க, இன்னும் ஒரு தடவை சார். இன்னும் ஒரு தடவை எழுதணுமா? நீங்க வாசிக்கணும். ரிப்பீட் பண்ண சொல்றேன். வாசிங்க சார். ரிப்பீட் பண்ண சொல்றேன். நல்லா வாசிக்கிற வரைக்கும் ஒழுங்கா விட மாட்டேன்ற கதையா இருக்குது. ரைட், ஓகே. தங்கமங்கை என்றிவளை பாராட்டும் மாமன்றம். தங்கமங்கை என்றிவளை பாராட்டும் மாமன்றம். ஆடகம் கனகம் பசும்பன் என கூடுதல் வண்ணமிட்டு. ஆடகம் கனகம் பசும்பன் என கூடுதல் வண்ணமிட்டு செம்பொன் அலங்காரம் தந்து. செம்பொன் அலங்காரம் தந்து அடக்க நினைத்த உலகம் கடந்தது. அடக்க நினைத்த உலகம் கடந்தது என்றென்ன எத்தனை காலம் பொறுத்திடுவோம். தங்கமுலாம் பூசியது போதும். சார் பொருள் சார், இதோட பொருளுங்க என்னன்னா, தங்க மங்கை என்று இவளை பாராட்டும் மாமன்றம். ஒரு பெரிய மாமன்றமே வந்து தங்கமுலாம் அப்படின்றது பாராட்டுற மாதிரி. எல்லாருமே தங்கமங்கைன்னு பாராட்டுறோம் இல்லையா? எல்லாருமே பாராட்டுறோம் மகளை. அது மட்டும் இல்லாத ஆடகம் அப்படின்னா அதுவும் தங்கம் தான். கனகம்னா அதுவும் தங்கம் தான். பசும்பொன்னுன்னா அதுவும் தங்கம் தான். இப்படி கூடுதல் வண்ணம் அப்படி கலர் கலரா பூசி செம்பொன் அலங்காரம் செஞ்சு தந்து அடக்க நினைத்த உலகம் கடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிற காலம் என்றென்ன எத்தனை காலம் பொறுத்துடுவோம். இப்படி கடந்து போயிடுச்சு இந்த காலம் அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை காலம் பொறுத்துடுவோம். தங்க முலாம் எல்லாம் பூசியது போதும். அவ்வளவுதான். நீங்க பூசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதிருக்கேன். சூப்பர் சார், சூப்பர், நல்லா இருங்க சார். மகிழ்ச்சி, நன்றி. அருமை சார். வசந்தி மேடம் அவங்க ஏதோ சொல்ல வராங்க. அது இதுக்கு நீங்க இன்னர் மீனிங் நிறைய இருக்கு சார். சொல்லுங்க மேடம். அது நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்கன்னு தெரியாது. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுதுன்னா நல்லது. நான் எழுதுனதோட சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அவுட்வர்டு அப்ரிசியேஷன் ஓவர் அடுலேஷன். அடுலேஷன் அப்படின்னா ஓவரா போற்றி மாதிரி அந்த மாதிரி அடுலேஷன் வைக்கிறது கடைசியில் அது தங்கம் பூசுறாப்புல தான். அது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா நிஜமான ரியல் வேல்யூ வந்து போயிடுது. அதில் அந்த ரியல் வேல்யூ ஆஃப் த பர்சன் இல்லாட்டி அந்த தங்கத்துக்குள்ள வேல்யூவே போயிட்டு அதுக்கு பதிலாக அது என்னது பூச்சி தானே, வெளிப்பூச்சி தானே. ஸோ அது வந்து ஒரு பெண்ணுக்கு இது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். ஆஹா நம்மளை தூக்கி வச்சுட்டாங்களே, இந்த காக்கா நரி கதை தான். ஓகே, அந்த மாதிரி நமக்கு இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு காஷன் கொடுக்குறீங்க. அது எங்கே கடைசியில் போய் முடியும் அப்படின்னா இது வந்து உன்னோட ரியல் செல்ஃபே போயிடும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம். நன்றி. அதான் நினைச்சு எழுதுனீங்களா தெரியாது. பட் நான் இதுதான் சும்மா வர்ணம் பூசி மாயாஜாலம் காட்டி எங்களை மயக்கந்து போதும் அடங்குடா அப்படின்னு சொல்றதுதான். அது வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் அது கொஞ்சம் நான் வர்ண ஜாலம் பூசியிருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி மேடம். கணேசன் கவிதையோட வந்துட்டார்.
சார் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா சார்? உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். சார் உண்மை, நீங்க கேட்டு இவ்வளவு நேரம் கவிதை படிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் கணேசன் கவிதை படிக்கிறேன். இது ஒரு ஜாலியான கவிதை, யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அருமையா படிச்சுட்டு போயிட்டாங்க. பிரமாதமா வாசிக்கிறாங்க. இந்த ஆர்வம் சார் எல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பிரமாதமா பண்ணாங்க சார் எல்லாமே. நீங்க திடீர்னு இவங்க அமுதமனம் கூட்டம் நான் பயந்துட்டேன். அவங்க வெண்பா படிச்சுட்டு அப்புறம் நான் இதை படிச்சனாக்கா எனக்கு அவங்க எங்க நான் எங்க இதை படிக்கிறேன் சார். பொறுத்தவங்க பொன்னே உன்னை விரும்பாதவன் உண்டோ, பொன்னே உன்னை விரும்பாதவன் உண்டோ, பெண்ணே உன்னை விரும்பாதவன் உண்டோ, பெண்ணே உன்னை விரும்பாதவன் உண்டோ, பெண்ணே ஒரு பொன்னாகும் போது, பெண்ணே ஒரு பொன்னாகும் போது நீ விரும்புவதெல்லாம் பொன்னாகும் அது ஏன், பெண்ணே ஒரு பொன்னாகும் போது நீ விரும்புவதெல்லாம் பொன்னாகும் அது ஏன், பெண்ணே உன்னை நான் விரும்பினாலும், பெண்ணே உன்னை நான் விரும்பினாலும், கண்ணே என்று கவி பாடினாலும், கண்ணே என்று கவி பாடினாலும், விண்ணே என்று வியந்து நின்றாலும் நீ விரும்புவது பொன்னே அது ஏன், நீ விரும்புவது பொன்னே அது ஏன், பெண்ணுலகத்தில் பொன்னா பொன்னுலகத்தில் பெண்ணா, பெண்ணுலகத்தில் பொன்னா பொன்னுலகத்தில் பெண்ணா, உன் உலகத்தில் நான் யார் என்னிடம் பொன்னில்லாத போது, உன் உலகத்தில் நான் யார் என்னிடம் பொன்னில்லாத போது. இன்றைய கன்னி ஆணின் ஏக்கம் தலைப்பு இது. இன்றைய கன்னி ஆணின் ஏக்கம். பெண்ணே உன் மனதில் ஏன் இந்த மாற்றம், பெண்ணே உன் மனதில் ஏன் இந்த மாற்றம், பொன்னே உன் விலையில் ஏன் இந்த ஏற்றம், பொன்னே உன் விலையில் ஏன் இந்த ஏற்றம், ஒரு காலம் உன்னை ஏற்க பொன் கேட்டேன், ஒரு காலம் உன்னை ஏற்க பொன் கேட்டேன், இக்காலம் என்னை ஏற்க நீ எதெல்லாம் கேட்கிறாய், இக்காலம் என்னை ஏற்க நீ எதெல்லாம் கேட்கிறாய், சமைக்க தெரியுமா, துவைக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா, துவைக்க தெரியுமா, வழுக்கத்தலையா வேண்டவே வேண்டாம், வழுக்கத்தலையா வேண்டவே வேண்டாம், என்னிடம் என்ன குறை என்றால், என்னிடம் என்று என்ன குறை என்றால் குறையை தவிர வேற என்னவென்றாய், மானே தேனே போதாது, கண்ணே மணியே போதாது, மானே தேனே போதாது, கண்ணே மணியே போதாது, பொன்னே என்றும் என்னுலகம், பொன்னால் என்னை புடவை கட்டிப்பார், பொன் விலை ஏன் ஏறாது, பொன் விலை ஏன் ஏறாது, பொன் விலை ஏற்றத்தில் தவறே இல்லை, பொன்னை தோண்டி எடுப்பது சுலபம், உன் மனதை தோண்டி எடுப்பது கடினம், பொன்னை தோண்டி எடுப்பது சுலபம், உன் மனதை தோண்டி எடுப்பது கடினம், நீ எதை விரும்புவாய் என்பதை அறிய ஏழுலகம் நான் தாண்ட வேண்டும். அப்புறம் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் இடையில் காதலன், பொன்னே கொஞ்சம் விலை இறங்கு, என் கண்ணே கொஞ்சம் மனம் இறங்கு. காதலன் சொல்றார், பொன்னே கொஞ்சம் விலை இறங்கு, என் கண்ணே கொஞ்சம் மனம் இறங்கு. காதலி சொல்றா, என்ன விலை கொடுத்தாலும் நீ என்னை வாங்கு, என்ன விலை கொடுத்தாலும் நீ என்னை வாங்கு. காதலன், என் பெண்ணே கொஞ்சம் மனம் இறங்கு, என் பெண்ணே கொஞ்சம் மனம் இறங்கு, என் பொன்னே கொஞ்சம் விலை இறங்கு. காதலி, காதுக்கு ஒரு தோடில்லை, கழுத்துக்கு ஒரு மணி இல்லை, காதுக்கு ஒரு தோடில்லை, கழுத்துக்கு ஒரு மணி இல்லை, காலுக்கு தங்க கொலுசு இல்லை, உன்னிடம் எனக்கு காதலும் இல்லை. காதலன் சொல்றான், என்னிடம் பொன்னில்லை மணி இல்லை, நல்ல மனமுண்டு குணமுண்டு. காதலன் சொல்றான், என்னிடம் பொன்னில்லை மணி இல்லை, நல்ல மனம் உண்டு குணம் உண்டு. காதலி சொல்றா, மனம் என் செய்யும் குணம் என் செய்யும், மனம் என் செய்யும் குணம் என் செய்யும்,
பொன்னில்லா உலகத்தில் பெண்ணுலகம் பொன்னுலகம். பேதையும் அறியும் இவ்வுலகம், பேதையும் அறியும் இவ்வுலகம், ஓய்வா மகனே பரலோகம். அப்புறம் மகளிர் தின வாழ்த்துக்கள் லாஸ்ட்ல. பெண்ணே நீ படைப்பாய் பொன்னுலகம், பெண்ணே நீ படைப்பாய் பொன்னுலகம், நீ என்றும் சூடுவது பூ உலகம். பெண்ணே நீ என்றும் சூடுவது பூ உலகம், திக்கட்டும் பரவட்டும் உன் புகழ் விண்ணுலகம், திக்கட்டும் பரவட்டும் உன் புகழ் விண்ணுலகம். உன்னை எதிர்ப்போர் அடைவார் மண்ணுலகம், உன்னை எதிர்ப்போர் அடைவார் மண்ணுலகம். உன்னை ஜெயிப்பாருண்டோ ஈரோடுலகம், பெண்ணே நீ வாழ்க. அவ்வளவுதான் சார். நன்றி சார். முதல்ல கைத்தட்டலாம். நல்ல 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 கைத்தட்டுங்க. சூப்பர் சூப்பர். நான் சொன்னேனா இல்லையா, அவரு முன்னாடி மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வருவாருன்ட்டு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 5 நிமிஷம் எழுதிட்டு பட்டத்துல அதோட ஃபுல்லா எனக்கு கமிட்மெண்ட். இப்ப வந்தேன். இந்த ரொம்ப ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு போறீங்க. உங்க மனசுல உள்ளதை அவரை வச்சு தீர்த்துக்கிட்டீங்களா சார்? யாரே காயத்ரி யாரே கேக்குறாங்க, காயத்ரி யாரே கேக்குறாங்க. உங்களதான் சார் கேக்குறேன் ஸ்டீபன் சார். எங்களை நீங்க திட்ட முடியாதுன்னு பாராட்டி ஒரு கவிதை ஏமா இப்படி ஒரு எண்ணம்? நான் ஒண்ணுமே சொல்லமா. கணேசனும் நானும் முன்ன பின்ன பெண்கள் தினத்தனக்கு பெண்களை திட்டி ஒரு கவிதையை நீங்க தான் எழுத சொல்லிருக்கீங்க. ரொம்ப திட்டினா கவலை கவிதை இல்ல, இது வந்து நடைமுறை. இது அது வந்து நடைமுறை வந்து சொல்லியிருக்காரு. அவர் பட்ட கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. நீங்க அந்த மாதிரி திங்க் பண்றீங்க. நிறைய பேர் படுற கஷ்டத்தை சொல்றேன். இது கவிதை தானே, கவிதை தானே, என்ன தோணுதோ அதை எழுத வேண்டியது. நல்லா இருக்கு. அடுத்தது முத்துமாலை மேடம் வந்திருக்காங்க. நம்ம பிருந்தாசாரி சார் வந்திருக்காரு. முத்துமாலை மேடம் சார் பார்வையாளரா வந்திருக்கேன் சார். எழுத முடியல சார், தொடர்ந்து வகுப்பு இருந்தது. சாரி சார். நீங்க ஒரு 2 லைன் எழுதிருவீங்க இப்ப முடிக்கிறதுக்குள்ளார. சான்ஸ் இல்ல. முத்துமாலை நிஜமாவே உங்களை எதிர்பார்த்து. பிருந்தாசாரி சார் வாங்க, உங்கள் கவிதையை தாருங்கள். சார் வணக்கம். நான் ஒரு பார்வையாளரா வந்து எல்லாத்தையும் கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சார் நீங்க பார்வையாளரா வந்தேன்னு சொன்னீங்க, கல்யாணி மேடம் ஆரம்பிச்சவனே நீங்க ஓடிட்டீங்க. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க நான் ஆரம்பிச்சவனே நான் ஓடிட்டேன் சார். இல்ல நான் ஒரு இப்பதான் வந்து வெளியில போயிட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நெட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது, ஒரு போன் வேற வந்துருச்சு. சரி வேற இப்ப ஒரு சரி நம்ம டிராவல்ல தான் இருக்கேன், அதனால விட்டு விட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க படிங்க. கடல் பயணிகளுக்கு திசை குழப்பம் வருமாம் வானில் மேகம் சூழ்ந்த மழை நாட்களில், இரவை விடவும் பகல் அச்சமூட்டும் நாட்கள் அவை, காந்தமுள் கண்டுபிடிக்கப்படும் வரை. இரவாவது பகலாவது, கிழக்காவது மேற்காவது, தாயின் கருவறையில் தொடங்கும் நம் பயணங்களுக்கு காந்தமுன் எதற்கு? நம் உயிர் திசையை தன் உதிரத்தால் வரைகிறாள் அவள். அதனால்தான் பிறந்ததும் கண் திறக்கும் முன்பே கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. கண் திறக்கும் முன்பே யாருமிடம் தெரிகிறது நமக்கு. நீருக்கடியில் ஒரு முறை கூட சுவாசிக்க இயலாத நாம் அவள் பயிற்சியால் தான் பிறவி பெருங்கடலையும் கேக்குதா? கேக்குது கேக்குது, படிங்க படிங்க. அவள் இதய துடிப்புதான் நம் திசை காட்டி. கருவறை தாண்டி வந்து விட்டதாக நாம் தான் நினைக்கிறோம். அப்படி நினைப்பதில்லை அம்மா. நாம் உயிர்ப்பதற்கு உடலின் கருப்பையில் 10 மாதம் வைத்திருக்கிறாள். பின் கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பையில் காலமெல்லாம் வைத்திருக்கிறாள். அவள் இறந்த பிறகு இந்த உலகமே அவள் கருப்பையாகிறது. அதில்தான் நாம் வாழ்கிறோம். பெண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமை, மகிழ்ச்சி, நன்றி. அதாவது உங்களோட பயணத்திலேயே நீங்க படிச்சீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்து யார் இருக்கீங்க? படிக்காதவங்க யாருன்னா இருக்கீங்களா?
சக்கரபாணி சார் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். யாரு? சக்கரபாணி சார். சக்கரபாணி சார் எதனா எழுதி வச்சிருக்கீங்களா? சார் அனைவருக்கும் வணக்கம். நான் வணக்கம் சார். கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. கொஞ்சம் நான் அதான் நினைச்சேன் சார். நம்ம தளத்தில் உள்ள அனைத்து தோழிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க இப்படிதான் பேச போறீங்கன்னு நினைச்சேன் நான். அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நான் எதுவும் எழுதல, அதனால பிறகு பேசுறேன் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. உண்மைதான் சார், இன்னைக்கு வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன், லேட்டா வந்தேன். நான் நினைச்சதுல ஒரு வாரம் தான் நீங்க சொல்லல. முடிச்சிட்டு வெளில போயிருக்கலாம்ல சார். என்னமா? எழுதி முடிச்சிட்டு அப்புறம் வெளில போயிருக்கலாம்ல. பரவாயில்ல. இல்ல இல்ல, இது வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டு அங்க போயிட்டு நடத்திட்டு. முத்துமாலை மேடம் வேற எதனா எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், நம்ம தலைப்பு சார்ந்து என்கிட்ட இல்ல சார். சரி, ஓகே. சிவகணி வாங்க. மைக். சிவகணி சொல்லியாச்சு. வெண்பாவா? அவங்க ஏதோ கைரை ஆன் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. வெண்பா இல்லைங்க மேடம். மீண்டும் ஒரு கவிதை. ஓகே ஓகே. அன்பே அச்சான் அதிலே சுழலும் அவள் உலகமாம். அன்பே அச்சாணியாம் அதிலே சுழலும் அவள் உலகமாம். பொறுமையால் பிறர் பெருமைக்கு வழிகாட்டியாம். பொறுமையால் பிறர் பெருமைக்கு வழிகாட்டியாம். அர்ப்பணிப்பால் அரவணைப்பால் ஆள்வதே அவள் பிறப்பாம். அர்ப்பணிப்பால் அரவணைப்பால் ஆள்வதே அவள் பிறப்பாம். தடைகளை தகர்த்திடும் ஒளியாகும் அவள் சிரிப்பாம். தடைகளை தகர்த்திடும் ஒளியாகும் அவள் சிரிப்பாம். சாதனை பூக்களை பறித்தே களையற்ற கல்லையும் சிலையாக்கும் பெண்ணினமாம். சாதனை பூக்களை பறித்தே களையற்ற கல்லையும் சிலையாக்கும் பெண்ணினமாம். சுட்டாலும் மின்னுகின்ற பொன் போலே சுட்டாலும் மின்னுகின்ற பொன் போலே சுடர் இவளோ இருள் நீக்கும். சுடர் இவளோ இருள் நீக்கும். பிரபஞ்சத்தின் பெரும் ஒளியாம். பெண்ணுலகம் மலரும் போதுதான் மண்ணுலகம் பொன்னுலகம் ஆகுமாம். பெண்ணுலகம் மலரும் போதுதான் மண்ணுலகம் பொன்னுலகம் ஆகுமாம். சார், வாய்ப்பிற்கு நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி. இரு கவிதைகள், பாராட்டுகள். வாங்க முத்துமாலை மேடம், மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. இல்லையா? ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, முடிச்சாச்சு இல்ல? எல்லாரும் வாசித்தாச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? நிறைவாக. சார், மாலதி வாசிக்கலையா சார்? மாலதி எழுதல. மாலதி தான் எப்பயுமே கவிதை எழுத மாட்டாங்களே. எழுதலப்பா நானு. ஓ, எழுதல, அதனாலதான் டைம் கேட்டேன். எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்தா கூட நான் எதனா யோசிச்சு எழுதுவேன். எனக்கு டைம் இல்லப்பா. சொல்லிட்டாருப்பா சாரு. நான் பாக்குறது இல்லப்பா வாட்ஸ்அப்ப. ஆமா ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க சார். அதாவது இந்த கவியரங்கம் இன்னைக்கு வச்சுட்டீங்க, அதனால வந்து நீங்க வந்து 8ஆம் தேதிக்கு பதிலா 9ஆம் தேதி ஒரு கூட்டம் வைப்பீங்களே, அதுல வந்து பெண்கள் தின கருத்தரங்கம் போல அல்லது வந்து பேசுற கூட்டம் வைங்க சார். 9ஆம் தேதிய வச்சிடுவோம். பட்டிமன்றம் சொல்றீங்களா சார்? அது நிறைய அன்னைக்கு நீங்க ரொம்ப இன்டெலக்சுவல். நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் இது, நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. அதாவது கவியரங்கத்துக்கு ஒரு கிரியேட்டிவ்க்கு இடம் கொடுக்கறது ஓகே, ஆனா நீங்க பேசுற உங்களுடைய அறிவு தளத்துல இந்த உரையாடும் போது நிறைய உலக விஷயங்கள் வருது. அதனால 9ஆம் தேதி பெண்கள் குறித்த ஒரு கலந்துரையாடலை வைக்கலாம். சரிங்க, செஞ்சிருவோம். உங்கள் விருப்பம். கரெக்ட் சார், கரெக்ட். இதுனா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன் கடகடன்ட்டு. எஸ் சார், எஸ் சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. 8ஆம் தேதி உங்க நிகழ்ச்சி மட்டும் இல்லைன்னா 8ஆம் தேதி நாங்க வச்சிருப்போம். உங்க நிகழ்ச்சிக்காக தள்ளி வச்சுட்டோம். நானே ஜாகிரதையா 9ஆம் தேதி தான் சொல்லிட்டு இருக்கேன். 8ஆம் தேதி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்துருங்க. மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார். சார், ஸ்டீஃபன் சார் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கவியரங்கம்னு போட்டு 4 வார்த்தையில முடிப்போம்னு வச்சிருக்காரு. கருத்தரங்கம் போட்டீங்கன்னா இன்னைக்கு விடிய விடிய சிவராத்திரி தான் சார். அருமை அருமை. இன்னைக்கு எல்லாருமே நல்ல கவிதை வாசித்தாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் சும்மான்னு சொன்னவங்க எல்லாம் மக்களை படுத்திட்டாங்க. கணேசன் வந்தாரு. பர்டிகுலரா அமுதா மேடம் எழுதுனது நேற்று இன்று நாளைன்னு எழுதுனதுல ரொம்ப அருமையா எழுதி நல்லா வாசிச்சாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அவன் வசந்தி மேடம் நல்லா இருந்தது. சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருந்தது. செல்வகுமார் சார் சூப்பரா எழுதியிருந்தாரு. ஆறுமுகம் சார் வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. பொண்ணையும் அம்மாவையும் கனெக்ட் பண்ணி அழகா எழுதிட்டாரு. சூப்பரா.
அதுக்கப்புறம் பிருந்தா சாரதி சார், அது அவர் வந்து இன்னும் வேற லெவல்ல எழுதியிருந்தாரு. கல்யாணி மேடம் வந்து சூப்பர். கவிதாயினி ஆயினே வராங்க, வர வர கவிதாயினி அவங்க அப்படி பட்டமே குத்தலாம் அவங்களுக்கு. கணேசன் சார் பாருங்க, அதுல ஒரு நகைச்சுவையும் இருந்தது. அவரோட கணேசன் சாரோட கவிதையில நகைச்சுவையும் இருந்தது, நல்ல ஆழமான கருத்தும் இருந்தது. ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அவரும் சிவக்கனி 2 அழகா எழுதியிருந்தா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. சிவக்கனிலாம் நல்லா எழுதுவாங்க, அது தெரிஞ்சதுதான். அவங்களும் கவிதாயினி இந்த குரூப்ல. இதே மாதிரி தலைவரும் வந்து சூப்பரா எழுதியிருந்தாரு. 2 வெண்பாவும் நல்லா இருந்தது, கவிதையும் ரொம்ப நல்லா இருந்தது. வேற யாரு, எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். சிவகுமார் சார் எப்பவும் போல அவரும் வந்து நல்லா எழுதிட்டாரு, ஆன் த ஸ்பாட். சூப்பரா நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வசந்தி மேடம் சொல்லவே இல்லடி. வசந்தி மேடம் சொல்லிட்டேனே. சொன்னாங்க. வசந்தி மேடம் சொல்லிட்டாங்க. லதா படிச்சீங்களா? லதா படிச்சீங்களா? நான் காயத்ரி கவனிக்கவே இல்ல. எப்படி சாருக்கு அப்புறம் தானே நான் படிச்சேன். சார் காயத்ரி. படிச்சிருக்கீங்க. இல்லப்பா, எனக்கு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். கீழே கொஞ்சம் ஒரு வேலை வந்துச்சு, அதனால கீழே போயிட்டேன். அதனால கவனிக்கல. காயத்ரி லதாலாம் நான் கவனிக்கல. சரி லதா மறுபடியும் படிங்க. நல்ல வேளை நீங்க கவனிக்கல மேம். ஏய் காயத்ரி, ஏன்பா? காயத்ரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காயத்ரி அப்படி ஒண்ணுமே சொல்லக்கூடாது. எழுதாத உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு. நீ எழுதிருக்கீங்களப்பா, அது வரைக்கும் பாராட்டு இல்ல. காயத்ரியோட கவிதை அருமை, நல்லா அருமையா இருந்தது காயத்ரி. நல்லா எழுதியிருந்தீங்க காயத்ரி, பாராட்டுக்கள். உங்களோட ஆர்டிக்கல் மாதிரியே உங்களோட கவிதையும் வந்து நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கணேசனோட கவிதையில ரொம்ப வலி தெரிஞ்சுது. நாங்க அத பத்தி எதுவும் சொல்ல சார். சார் நல்லதானே சார் சார் போயிட்டு என்னோடது இருந்தது? வலிதான், ஆனா அது கவிதையாலாம் இல்ல. நல்லதானே போயிட்டு இருந்தது? இருந்தா சார் இது சார் ஓபன் பண்ணிட்டு மைக் இது கேமரா ஆன் பண்ணிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. கேமரா ஆன் பண்ணதுக்கு நன்றின்னு. இல்ல உங்களுக்கு நான் உண்மையை சொல்றதுதான். நான் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இப்பதான். நீங்க சொல்றத நாங்க நம்புவோம் சார், அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். நான் வரவங்க எல்லாருமே உண்மையை மட்டும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் இருக்கு. சார் என்னன்னா சார், போய் பேசுறவங்க இந்த தளத்துக்குள்ள ரொம்ப நாள் நிக்க முடியாது சார், ஓடி போயிடுவாங்க சார். சார் கேமரா ஆன் பண்ணதுக்காக இவ்வளவு சொல்லுவீங்களா? பெண்கள் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலேயே நீங்க வந்து அந்த உரை அரங்கம் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். வச்சிருவோம் சார். நம்ம ஆளுங்க பேசுனாங்க விடிய விடிய பேசுவாங்க சார், அங்கதான் பிரச்சனை சார். சாப்பாடு கட்டிட்டு வந்துருவோம் சார். எங்க சார் 5 நிமிஷம் கொடுப்பாங்க சார். நம்ம ஜனங்க எல்லாம் 10 வரைக்கும் கூட பேசுவாங்க. நீயே போட்டு கொடுத்துரு சாருக்கு. இப்போ சாரு எல்லோருமே மறந்த இந்த விஷயத்தை கூட 10 நிமிடங்கள் சொல்லிட்டாங்க. பேசலாம் திங்கட்கிழமை. பேசிடுவோம். குறிப்பிட்டு ஒரு சிலர் மட்டும் வச்சுட்டு கருத்தரங்கம் ஒண்ணு வச்சிடலாம் திங்கட்கிழமை. நன்றி சார். இப்பவே பாதி பேத்த கட் பண்ணிட்டாரு சார். ஓகே சார். குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான். குறிப்பிட்ட சில பேருங்கிறாரு. ஏற்கனவே நம்மள கடைசியா தான் கூப்பிடுவாரு, இதுல குறிப்பிட்ட சில பேருன்னா கட் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க நேரம் இருக்காது, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். நேரம் இல்லைன்னு சொல்றதே நம்மளுக்கு எல்லாம் நல்லா இல்ல சார். நீங்க எல்லாம் 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். முயற்சி பண்றோம் சார். நேரம் எல்லாம் மகிழ்ச்சி. ஒரு நல்ல நடந்தது. எல்லாருமே நல்ல சிறந்த கவிதைகளா வாசித்தீங்க. பாராட்டுக்கள். உங்கள் கவிதைகளை மேம்படுத்துங்கள் மேலும். சார் வீரான்னு ஒருத்தர் இருக்காரு சார். வீரா எதனா படிக்கிறீங்களா? சார் அனைவருக்கும் வணக்கம். நான் எதுவும் எழுதல, பட் இன்னொருத்தர் எழுதுனதை வேணா சொல்லட்டுமா? எனக்கு தெரியும், அதனாலதான் நான் கம்முன்னு இருந்தேன். நீங்க எதுவும் எழுதியிருக்க மாட்டீங்க. ஏன்னா எழுதிருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு ஆர்வம், நமக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல சார். அவரும் உங்களுக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியாது இல்ல சார். அதனாலதான் நான் கூப்பிடல. நாங்க புதுசா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். கோபால் ரத்னம் சாரோட கவிதை கூட ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. கோபால் ரத்னம் சார் கவிதை கூட நல்லா இருந்தது. சொல்ல மறந்து. கோபால் ரத்னம் சார் வந்து தனிச்சிறப்பு. அவர் எப்பயுமே அந்த வாரம் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் தனித்துவம் இருக்கும். அதுல அவரோட பார்வையை தனித்துவம். இன்னைக்கு பாருங்க, ஈரானை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு. பட்டிமன்றம் ராஜா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துன்னு வந்துருவாரு பட்டிமன்றத்துல. அதே மாதிரி நம்ம கோபால் ரத்னம் சார் வந்து எப்ப கவியரங்கத்துக்குள்ள வந்தாலும் அதை கொண்டு வந்துடுறாரு. கரண்ட் அஃபேர்ஸ் திடீர்னு சொல்லுவாரு மாண்புமிகு மனைவின்னுவாரு. நமக்கு புரியாது. அவ்வளவு மதிப்பு கொடுப்பாரு. அங்க என்ன பக்கத்துல நின்னு இருப்பாங்க மேடம் நமக்கு தெரியாது.
இனிமேல் கொஞ்சம் வைடு கேமராவா வச்சுக்கணும் சார், பக்கத்துல யார் இல்ல வராங்கன்னு இல்ல தெரியற மாதிரி. அவர் சொல்லும் போது அந்த சொல்லலே புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குல்ல நமக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? அபிஷியலா முடிச்சிடுவோமா? மகிழ்ச்சி. நல்ல நல்ல ஒரு கவியரங்கமா இருந்தது. எல்லாருமே ஒரு சிறந்த கவிதை கொடுத்தீங்க. இதுல வந்து யாருக்குமே, அதாவது எல்லாருமே சும்மா சும்மான்ட்டு அமக்கலப்படுத்திட்டீங்க. நல்ல வரிகள். நம்ம இந்த இது மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையோ வைக்கிறோம். ஆனா வந்து இதுல ஒவ்வொரு முறையும் நம்ம வாசிக்கும் போது அந்த அந்த மேம்பாடு நமக்குள்ள தெரியுது. நமக்குள்ள அந்த மேம்பாடு தெரியுது. நாம முதல்ல எப்படி எழுதுறோம், இப்ப எப்படி எழுதுறோம், அந்த வரிகளோட தன்மை என்ன, அதுல என்ன சொல்ல வரும், பல கருத்துக்கள் ரொம்ப சாதாரணமா கணேசன் மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு பாரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப இப்ப அந்த மாதிரி இயல்பா எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா போர் அடிச்சிடும். கணேசன் மாதிரியே எல்லாரும் பேசினாலும் போர் அடிச்சிடும். நம்மள மாதிரியே எல்லாரும் பேசினாலும் போர் அடிச்சிடும். ஆனா எல்லாமே விதவிதமான ஒரு ஐட்டம். நல்ல ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுத்த மாதிரி இருந்து ஒவ்வொன்றும் அருமையான கவிதைகள். சிறப்பாக வந்த மணிமேகலை மேடம், அப்புறம் நம்ம இவங்க வடிவழகி மேடம், அவங்களுக்கு எல்லாம் நன்றி. அனைவருக்கும், அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக. இன்னொரு முறை சொல்கிறோம், பெண்கள் தின வாழ்த்துக்கள். அன்னைக்கு வாழ்த்து அட்டையும் அனுப்புவோம். மகிழ்ச்சி. இன்னும் மேலும் மேலும் சிறக்க உங்களுடைய பணியும் உங்களுடைய நல்ல கவிதை திறனும் உங்களோட ஒவ்வொரு திறனும் வளர்வதற்கு நாங்கள் ஆண்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி. கலந்து கொள்ள ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நன்றி.